பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ மூலியமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 2:10 என்று சொல்லுகிறது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான். ஆம், இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு தேவ தூதன் தோன்றி சொன்னான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்று சொல்லி. ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு ஏதோ ஒரு கதையோ சித்தரிக்கப்பட்ட ஒரு கதையோ கிடையாது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்த ஒரு சரித்திரம். பெத்லகேமிலே, யூதேயாவிலே இருக்கிற பெத்லகேமிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பிறந்தார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், 2000 வருஷத்துக்கு முன்பு எங்கோ இருக்கிற யூதேயாவிலே, எங்கோ இருக்கிற பெத்லகேமிலே பிறந்த இயேசு எப்படி எனக்காக பிறந்தார் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி, ஐ டெல் யூ, இயேசு பிறந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காகவோ, குறிப்பிட்ட தேசத்தாருக்காகவோ, குறிப்பிட்ட ஜாதியாருக்காகவோ அல்ல. இயேசு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் பிறந்தார். உனக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார். ஆமென். இயேசு என்றால் என்ன? மத்தேயு 1:23 வேதம் சொல்லுகிறது, அவர் ரட்சகர். இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். தேவப்பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கண்ணீர், போராட்டங்கள், கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் இருந்தால் உங்களை ரட்சிக்கிறவராக இயேசு இருக்கிறார். உங்களை விடுவிக்கிறவராக இயேசு இருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு தேவை. அவன் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கண்ணீர் உங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் ரட்சித்து வெளியே கொண்டு வருவதற்கு இந்த இயேசு போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்து விடுங்கள். நீங்கள் அவர் மீது உங்கள் கவலைகளை வைத்து விடும்போது அவர் எல்லாவற்றையும் சுமந்து உங்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 4:15 இப்படி சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆம், இயேசு பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இன்றைக்கு கண்கள் பார்வை இருந்தும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. பாவத்தின் இருளிலே, மரண இருளிலே, திகில் என்ற இருளிலே, பயம் என்ற இருளிலே வாழ்ந்து தடுமாறி கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. நல்ல பார்வை இருக்கிற ஒரு மனிதனை ஒரு இருளான அறைக்குள்ளே அவனை கொண்டு போய் விட்டால் அவன் எப்படி பார்வையிலிருந்தும் தடுமாறி கொண்டிருப்பானோ அப்படிதான். காசு உண்டு, பணம் உண்டு, பெயர் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு பாவத்திலே சிக்கி இன்னும் இருளிலே, ஏதோ வெளிவர முடியாத திகிலிலே, பயத்திலே சிக்கி ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த இயேசு வெளிச்சத்தை தரக்கூடியவர். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு இந்த இயேசு பிரியமுள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்த இயேசு உன் வீட்டிலே பிறக்க, உன் உள்ளத்திலே பிறக்க நீ இடம் கொடுப்பா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர, உன் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற இயேசு போதுமானவராக இருக்கிறார். இயேசுக்கு வாழ்க்கையில இடம் கொடுத்துப்பா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கண்ணீர் களிப்பாய் மாறும். உன்னை விழுந்து கிடக்கிற எல்லா பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி மேடான உயரமான இடங்களில் கர்த்தர் உன்னை நிறுத்தி உன்னை அழகு பார்க்கிற நல்ல தெய்வம் அவர். இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது உன் கண்ணீரை மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து செபியுங்கள். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இதில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானதை போல இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வருவதாக. அவர்கள் நெருக்குகிற அந்தகாரங்கள், அவர்களை தடுமாற செய்கிற இருளின் கிரியைகள் இயேசு நாமத்திலே மாறுவதாக. ஒரு பெரிய பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், ஒரு வசனங்களை வாசியுங்கள், நல்ல தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாய் இருந்து இந்த இயேசுவை இன்னும் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாய், இன்னும் வெளிச்சம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். God bless you. Once again I wish you all a very happy Christmas. God bless you.